இந்த தேர்தல் திருப்பு முனையை தரக்கூடிய தேர்தல். காங்கிரசும் திமுகவும் மாநில உரிமையை பற்றி பேசுவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை உங்களை நோக்கி வச்சிருக்காரு. இல்ல இன்னைக்கு 12 ஆண்டுகளாக இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லணுமே தவிர 2014க்கு முந்தி என்ன செஞ்சாங்கன்றது அவர் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே தமிழகம் கண்டது. 12க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள். தமிழ்நாடே இன்றைக்கி இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை, மேம்பாலங்கள், துறைமுகங்கள், எண்ணற்ற சாதனைகள். அது ஒரு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் அரசு. இந்த காம்பினேஷன் மன்மோகன் சிங், கலைஞர் அந்த முதலமைச்சர் அந்த காலகட்டம் என்பது தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற காலம். இன்னைக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லணும். நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையே சொல்றாரு. மத்திய அமைச்சரவையில நீங்க இருந்தீங்க, திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க, நீண்ட காலம் இருந்தாங்க. மாநில உரிமைக்காக உங்களுடைய முழக்கம் அப்ப இருந்தே திமுகவுக்கு இருக்கு. ஆனா காங்கிரஸோட அதை சரிசமமா பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கல, அதை மீட்டு கொண்டு வரலன்ற வெறும் பேச்சு மட்டும்தான் அப்படின்னு. இல்ல மாநில வளர்ச்சியில மிகுந்த அக்கறையோடு செயல்பட்ட அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. ஏன்னா காங்கிரசும் திமுகவும் அதில் அங்கம் வகித்தவர்கள், அந்த ஆட்சியை நடத்தியவர்கள், திட்டங்களை நிறைவேற்றியவர்கள். அடுத்து சேது சமுத்திர திட்டம் நாங்கள் அடிக்கல் நாட்டினோம், மன்மோகன் சிங் அடிக்கல் நாட்டினார். மதவாத அரசியலை புகுத்தி அந்த திட்டத்தையே சீர்குலைத்தார்கள். தென் மாவட்டமே பொருளாதார மேம்பாடு அடைகிற சேது சமுத்திர திட்டம் ஒரு காலத்தில் எந்த அரசியல் கட்சியும் வாஜ்பாய் உட்பட சேது சமுத்திர திட்டத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கார்கள், தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படி ஏகோபித்த தமிழக மக்களின் கனவு சேது சமுத்திர திட்டம். அதை சீர்குலைத்தது யார்? இந்த பாஜக தான்.